ஒரு அரசாங்க ஊழியர் ஒருத்தர் திடீர்னு தும்மிடுறாரு. அந்த தும்மலால எவ்வளவு பயப்படுறாரு, அவருக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை தான் ரொம்ப சுவாரஸ்யமா ஆண்டன் செக்காவ் இந்த கதையில சொல்லியிருப்பாரு. இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் அவர்கள் எழுதிய தும்மல். இந்த கதையை படிக்கும் பொழுது முத்து படத்துல நம்ம ரஜினி சார் ஒரு டைலாக் பேசுவார் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். தும்மல், இருமல், கல்லு, கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம் எல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. இந்த கதையுமே அதே மாதிரி தான். ஒரு அரசாங்க ஊழியர் ஒருத்தர் திடீர்னு தும்மிடுறாரு. அந்த தும்மலால அவர் எவ்வளோ பயப்படுறாரு, அவருக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆண்டன் செக்காவ் இந்த கதையில் சொல்லியிருப்பாரு. அவர் நினச்சி வர்றது கிடையாது, தும்மல் வந்துருச்சு. ஆனால் அதனால் அவர் எவ்வளோ பயப்படுறாரு, ஏன் பயப்படுறாரு, அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாம். மரபான கதை சொல்லல் முறைக்கு மாற்றாக புதுமையான சிறுகதைகள்ங்கிற இலக்கிய வடிவத்தை கொண்டு வந்தவர் ரஷ்யாவை சேர்ந்த ஆண்டன் செக்காவ். அந்த சிறுகதைங்கிற இலக்கிய வடிவத்தை ரொம்ப கூர்மையாக பயன்படுத்தி வாழ்வின் உண்மையான சிக்கல்களையும் முரண்பாடுகளையும் சொன்னவர் ஆண்டன் செக்காவ். அலங்காரம் இல்லாத எளிமையான எழுத்து, நேரடியாக கதை சொல்லும் முறை, அழுத்தமான கதாபாத்திரங்கள், ஆழமான உணர்ச்சிகள், இவைதான் ஆண்டன் செக்காவ் கதைகளின் சிறப்பம்சம். அடிப்படையில ஆண்டன் செக்காவ் ஒரு மருத்துவர். அவர் மாஸ்கோல மருத்துவம் பயின்று கொண்டிருந்த காலகட்டத்துல கள பணிக்காக சென்றிருக்கிறாரு. அங்க அவர் பாக்குறாரு, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வறுமையில தள்ளப்பட்டு மக்கள் நோயாளிகள் ஆக்கப்படுறது. அந்த மக்களுக்கு மருத்துவத்தை ஒரு சேவை மாதிரி அப்பவே செய்ய ஆரம்பிக்கிறாரு. மருத்துவரா பாதிக்கப்பட்ட மக்களின் உடலுக்கு குணம் தர்ற அதே சமயத்துல எழுத்தாளரா அந்த மக்களின் மனங்களையும் ஆராய ஆரம்பிக்கிறாரு. ரஷ்யாவின் கிராமங்கள் நகரங்கள் தோறும் சுத்தி சுத்தி வர்றாரு. பல தரப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு. பற்றிக்கொள்ள எந்த நம்பிக்கையும் இல்லாம, எதிர்காலம் பற்றி எந்த யோசனையும் இல்லாம இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய கதைகளின் கதாபாத்திரங்களாக்குனாரு. மக்களுடைய வலியோட சேர்த்து சமூக அவலத்தையும் பற்றி பேசியிருப்பாரு. இப்போ நான் சொல்ல போற இந்த கதையில கூட ஒரு சாதாரண மனிதனின் வலியை பற்றி பேச ஆரம்பிச்சு முடிவில் ரஷ்யாவில் அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி சொல்லியிருப்பாரு. 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 16 நாடகங்களையும் எழுதியவர் ஆண்டன் செக்காவ். தன்னுடைய 44ஆம் வயதில் மரணமடைந்தார். ஆழமான அழுத்தமான பல படைப்புகளை தந்தவர் ஆண்டன் செக்காவ். ஆண்டன் செக்காவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் தொகுப்புல அவருடைய சிறப்பான சிறுகதைகள் படிக்க கிடைக்குது. எஸ்ரா அவர்கள் எழுதிய செக்காவின் மீது பனி பெய்கிறது, செக்காவ் வாழ்கிறார் போன்ற புத்தகங்கள் மூலமாகவும் செக்காவ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு அரசாங்க ஊழியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பெயர் டிமிட்ரி ஷெர்பியாக்கோவ். அவர் ஒரு நாள் ஒரு நாடக அரங்கத்துல நாடகம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாடகம் அங்கே போயிட்டு இருக்குது. அவரும் உட்காந்து ரசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு பிடிச்ச நாடகம், என்னுடைய வாழ்க்கையிலே இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான தருணம்னு நினச்சி அந்த நாடகத்தை பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு தும்மல் வந்துருச்சு. அவருடைய முகம் ஒரு மாதிரி மாறுது. ஒரு நிமிஷத்தில் ஹச் அப்படின்னு பயங்கரமாக தும்மிட்டாரு. தும்மின உடனே அவருடைய கர்ச்சீஃப் எடுத்து முகத்தெல்லாம் துடைக்கிறாரு. துடைச்சிட்டு, ஐயோ திடீர்னு தும்மிட்டோமே, யார் மேலேயாவது பட்டிருக்குமா, தெரிச்சிருக்குமா எச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. முதல் வரிசையில் இருக்கக்கூடிய இருக்கையில் போக்குவரத்து துறையின் சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு வழுக்கை தலையாக இருக்குது. அந்த வழுக்கை தலையில் தான் இவர் ஹச்னு தும்மி இருக்கிறாரு. அந்த தும்மலில் உள்ள எச்சில் எல்லாமே அந்த சீனியர் ஆஃபீஸருடைய வழுக்கை தலையில் பட்டுருச்சு. அவர் ஒரு மாதிரி சே அப்படின்னு எரிச்சலோட கர்ச்சீஃபை பேண்ட்லேருந்து எடுத்து தலையை தொடச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ, உயர் அதிகாரியுடைய தலையில் தும்மிட்டோமேன்னு நினச்சி இவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அந்த நாடகம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே மெதுவாக அப்படியே குனிஞ்சு அந்த உயர் அதிகாரியுடைய காது கிட்ட போய், ஐயா தெரியாமல் நான் உங்கள் தலையில் தும்மிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரால் சீட்டில் உட்காந்து நிம்மதியாக நாடகத்தை பார்க்கவே முடியல. முதல்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு அதை பார்க்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப சந்தோஷமான நாளுன்னு நினச்சாரு. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. ஐயோ இப்படி போய் தும்மிட்டோமே, அவர் ஒரு சீனியர் ஆஃபீஸர், அவர் தலையில் தும்மிட்டோம், அவர் ஏதாவது மனசில் நினச்சிடக்கூடாது, மன்னிப்பு கேட்டுடணும்னு சொல்லி திரும்பவும் ஒரு தடவை குனிஞ்சு, சார்
நான் தெரியாமல் தும்மிட்டேன், வேணும்னு பண்ணலை, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர், யோ பேசாம இருயா, நாடகத்தை பார்க்க விடு என்னையா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரால் அதுக்கு மேலே பேசவும் முடியல. ஆனாலும் எப்படியாவது தன்னுடைய மன்னிப்பை ஆழமாக பதிய வச்சிடணும், அதுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலை வாங்கிடணும்னு மனசு கடந்து துடிக்குது. நாடகத்தில் ஈடுபாடு இல்லை. இன்டர்வெல் விட்டுட்டாங்க. அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனேயும் அந்த சீனியர் ஆஃபீஸரை பின்னாடி ஓடி தொடர்ந்து போய் அவர் பக்கத்தில் நின்று, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே தும்மலை, தெரியாமல் வந்துருச்சு, உங்கள் தலையில் என்னுடைய எச்சில் பட்டுருச்சு. உடனே இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நின்று பேசுறதுக்கே அந்த உயர் அதிகாரிக்கு விருப்பமே இல்லை. அவர், அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இவருக்கு மனசு ஆறவே இல்லை. என்ன அவர் பேசவே விட மாட்டேங்கிறாரு, என்னுடைய மன்னிப்பை முழுசாக சொல்லவும் விட மாட்டேங்கிறாரு, அதுக்கு ஒரு சரியான பதில் அவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. இப்போ மறந்துட்டேன்னு சொல்கிறாரு, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு இது ஞாபகத்துக்கு வரும். நான் என்ன பண்ணுறது? அவர்கிட்ட நான் பொறுமையாக விளக்கணும். அதாவது இந்த தும்மல்ங்கிறதுலாம் இயற்கையாக வரக்கூடியது, அது அந்த சமயத்தில் வந்துருச்சே தவிர நான் வேணும்னே பண்ணலைன்னு அவர்கிட்ட விளக்கணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. அவரோட மனைவி கிட்ட ரொம்ப கவலையோடு சொல்கிறாரு, நாடகம் பார்த்துட்டே இருந்தேன், திடீர்னு தும்மிட்டேன், முன்னாடி உயர் அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. சரி, நல்ல வேளை அவர் உங்கள் துறையுடைய உயர் அதிகாரி இல்லை, போக்குவரத்து துறையின் உயர் அதிகாரி தானே. என்ன இருந்தாலும் அவரை நேரடியாக பார்த்து மனப்பூர்வமாக உங்கள் மன்னிப்பை சொல்லிடுங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலைன்னு அவர் நினச்சிப்பார் இல்லையா அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. மனைவி சொல்கிறதும் சரின்னு அவருக்கு தோணுது. அடுத்த நாள் அவரை நேரடியாக அவருடைய அலுவலகத்திலே போய் பார்த்து தன்னுடைய மன்னிப்பை சொல்லிடணும்னு நினச்சிட்டு போகிறாரு. அலுவலகத்தில் நிறைய மனுதாரர்கள் கிட்ட அவர் மனு வாங்கிட்டு இருக்கிறாரு. மனு கொடுக்க வந்தவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த கூட்டத்தோடு போய் நம்ம டிமிட்ரி ஷெர்வியாஸ்கோவும் உட்காந்துக்கிறாரு. ஒவ்வொரு மனுதாரராக போனதுக்கப்புறமா இவர் உள்ளே போய், ஐயா வணக்கம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நேற்றுக்கு ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்தது, அப்போது பின் இருக்கையில் உட்காந்துருந்தேன், நான் தெரியாமல் தும்மிட்டேன், அது உங்கள் மேலே பட்டுருச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே உயரதிகாரிக்கு கோவம் வந்துருச்சு. யோ, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும், போ இங்கிருந்து, அடுத்த ஆளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இவர் வெளியே வந்த உடனேயும் இவருடைய மனசுக்குள்ள அந்த எண்ணம், பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. அவர் கோவப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன மன்னிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ அவர் மனசுக்குள்ள இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரான்னு நினச்சி இவர் அளவுக்கு அதிகமாக பயப்படுறாரு. ஆனாலும் அவர் அங்கேருந்து போகலை, அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாரையும் அவர் பார்த்து முடிச்சு வெளியே வருவார் இல்லையா, வந்த உடனே அவர்கிட்ட போய் தெளிவாக சொல்லிடணும்னு நினச்சி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வந்த உடனே டிமிட்ரி ஷெர்வியாஸ்கோ வேகமாக ஓடி போய், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நான் திரும்ப வரேன்னு கோவப்படாதீங்க, அன்னைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கை தலையில் அப்படியே துப்பிட்டேன், என் எச்சில் உங்கள் மேலே பட்டுருச்சு, ஆனால் நான் வேணும்னே பண்ணலை, எனக்கு தும்மல் வந்துருச்சு, அது தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்குறதுக்கு அந்த உயர் அதிகாரிக்கு பொறுமையே இல்லை. இவர் பேசும்போது ரொம்ப கோவம் தான் அதிகமாக வருது. யோ, என்னையா நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்து நீ கேலி பண்ணுறியா அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. கேலி பண்ணுறேனா? கேலி பண்ணலையே, கேலி பண்ணணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. ஐயோ, அவர் கோவப்பட்டுட்டாரு, அவ்வளோதான், என் மேலே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயப்படுறாரு. வீட்டுக்கு வந்து அவருடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் கடிதமாக எழுதி தன்னுடைய உயர் அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமான்னு நினைக்கிறாரு. நான் வேணும்னே பண்ணலை, தெரியாமல் நடந்த ஒரு விஷயம்னு விளக்கமாக எழுதுறாரு. அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் அந்த உயர் அதிகாரிகிட்ட இருந்து ஒரு சாதகமான பதில் தான். சரி பரவாயில்லன்னு அவர் முழு மனசோட சொல்லிட்டா ஓகே நினைக்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து வராததுனால ஏதோ திரும்ப நம்ம தப்பு செய்கிறோமோன்னு நினச்சிக்கிட்டே ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி பார்க்குறாரு, அவரால் எழுத முடியல, எழுத்துக்களே வர மாட்டேங்குது, எழுதவே முடியல. என்ன பண்ணுறது, என்னால் எழுத முடியல. சரி, நேரடியாக அவரை பார்த்து நாளைக்கு இன்னொரு தடவை ஆழமாக என்னுடைய மன்னிப்பை சொல்லிடணும், நான் அவரை கேலி பண்ணவே இல்லை, கேலி பண்ணணுங்கிற எண்ணமே என் மனசில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் அவரை சந்திக்கிறதுக்காக திரும்பவும் போகிறாரு. கிட்ட போய், ஐயா நேற்று நீங்கள் கேலி பண்ணேன்னு சொன்னீங்க, எனக்கு உங்களை கேலி பண்ணணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது, என் மனசளவில் கூட நான் உங்களை கேலி பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, நான் தெரியாமல் உங்கள் மேலே துப்பிட்டேன், தெரியாமல் அந்த சமயத்தில் எனக்கு வந்துருச்சு தும்மல்னு பேசுகிறாரு. தலைக்கு மேலே கோவம் வருது அந்த உயர் அதிகாரிக்கு. வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய ஷூ காலை அப்படியே ஓங்கி தரையில் மிதிச்சு
வெளியே போ இங்கிருந்து அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு மேலே அவரால் நிற்க முடியல. அங்கிருந்து வந்துட்டாரு. நடந்து வரும்போதே அவருக்கு உடம்பெல்லாம் பயம் அப்படியே படருது. என்ன செய்யறது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னுடைய மன்னிப்பு அவர் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு வார்த்தை ஆறுதலாக சொல்லலாம்ல. பெரிய தப்பு செஞ்சுட்டனோ, உயரதிகாரி மேலே துப்பிட்டனோ, இப்படிலாம் ஏகப்பட்ட எண்ணங்கள் அவருடைய மனசுக்குள்ளே வருது. வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்கிற சோஃபாவில் அப்படியே சாஞ்சு படுக்கிறாரு. அவர் போட்டுட்டு போன யூனிஃபார்மை கூட மாற்றலை, அப்படியே படுக்கிறாரு. படுத்த ஒரு சில வினாடிகளில் அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. இறந்துட்டாரு. இதுதான் ஆண்டன் செக்காவ் அவர்கள் எழுதிய தும்மல், தி டெத் ஆஃப் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற சிறுகதை. அவருடைய மனசுக்குள்ள இருந்த அந்த பயத்தை பாருங்களேன். மகாகவி பாரதியார் கூட தன்னுடைய கவிதை ஒன்றில் சொல்லியிருப்பார் இல்லையா, இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் அப்படின்னு. அந்த வரிகளுக்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்லணும்னா நம்ம இந்த கதையை சொல்லலாம். ஒரு உயர் அதிகாரியை பார்த்து கீழே இருக்கிற ஒருத்தங்க எவ்வளோ தூரம் பயப்படுறாங்க. தப்பு செஞ்சு பயப்படுறது ஓகே, ஆனால் தப்பே செய்யாமல் எவ்வளோ தூரம் பயப்படுறாங்க. அப்போ அந்த ஆதிக்க கரங்கள் எவ்வளோ ரொம்ப திடமானதாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்கிறது இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. ஒரு தும்மலுக்காக ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் பயந்து கடைசியில் உயிரையே விட்டுருக்கிறான் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த முதலாளித்துவங்கிறதும் அந்த ஆதிக்கம்ங்கிறதும் அந்த அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் இருந்திருக்குது. ரஷ்யா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் அது இருந்திருக்கும். அது அப்படியே நம்ம கண் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து காட்டுறது தான் இந்த சிறுகதை ஆண்டன் செக்காவ் அவர்கள் எழுதிய தும்மல். கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.